பெரியவங்களுக்காக வந்து இது ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய தசைகளுக்கு வலுப்படுத்தும் தன்மை இருந்தது. அதனால தான் அந்த ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொன்னாங்க. சட்னிலேயே நம்ம வந்து விதவிதமான வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாம். கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, டொமேட்டோ சட்னி. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். தினமும் காலையில் எழுந்த உடனே என்ன டிஃபன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய இல்லத்தரசியர்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். விதவிதமாக பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறது? நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான தோசை வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுலேயே ஆரோக்கியம் மிகுந்ததாக பார்த்து செலக்ட் பண்ணி அதோட வந்து எல்டர்ஸ்க்கு பெரியவங்களுக்காக வந்து எதையெல்லாம் கொடுத்தா இன்னும் கூடுதலாக ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். கொள்ளு ஊத்தப்பம் இல்லைன்னா கொள்ளு தோசை. இது வந்து தோசை மாதிரியும் ஊற்றலாம், ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாங்க. கொள்ளு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோடது ஊளைச்சதையை குறைக்கும் தன்மை கொள்ளுக்கு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரம் இந்த இதில் இருக்கிற புரதம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தசைகளுக்கு வலுப்படுத்தும் தன்மை இருந்தது. அதனால தான் அந்த ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொள்ளு வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. கூட வெந்தயம் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இந்த சம்மருக்கும் சாப்பிட்லாம், வின்டருக்கும் சாப்பிட்லாம். பொதுவாக கொள்ளு பார்த்திங்கன்னா வின்டரில் தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் உடலுக்கு வந்து உஷ்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ நம்ம எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ண மாதிரி நான் வந்து ஒரு பரங்கிக்காயில் ஒரு சட்னி பண்ண போகிறேன். இந்த பரங்கிக்காய் சட்னி வந்து நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இந்த மாதிரி இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே ஐடியலாக இருக்கும். இப்போ கொள்ளு தோசையும் பரங்கிக்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொள்ளு தோசை ப்ளஸ் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி புழுங்கல் அரிசி 2 கப் அளவு, கொள்ளு 1/2 கப், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கொள்ளில் வந்து அதிக நார்ச்சத்து இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து சோக்காரத்துக்கு லேட் ஆகுங்க. நம்ம புழுங்கல் அரிசி, கொள்ளு, வெந்தயம் 3 சேர்த்துட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம கல் நல்லா ஊறும். மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கணுங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சலாம். அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விடணும். நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு கிரைண்டர் கழுவின தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு நொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம காலையில் அரைச்சி வச்சோன்னாக்க நைட்டு கூட ஊற்றலாங்க. கொள்ளு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இது வந்து நொதிச்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக அரைச்சிங்கனாக்கா மறுநாள் காலையிலேக்கு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, மறுநாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. அதில் நார் சத்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு அப்படியே நல்லா தெரியுது. இப்போ இங்கே வந்து தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேலே கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரியும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுனாக்க இந்த மாதிரி மூடியால் மூடி வச்சிடணும். மிதமான தண்ணியில் வச்சுக்கோங்க. அது நல்லா வேகணும். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிருக்கிறதுனால வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். அதாவது நேச்சுரலாகவே ஃபெர்மெண்ட் ஆகிறது நம்ம நாட்டில் தாங்க இந்த மாதிரி கண்ணாக வர விஷயங்கள் தோசையில் இருக்குது. வேறு எந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அவங்க சோடா ஆட் பண்ணுவாங்க, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் நிறைய இருக்குது. தோசை வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இந்த ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க, கொள்ளு ஊத்தப்பம். பரங்கிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் 250 கிராம் தோல் எடுத்துகிட்டு அதோட மத்தியில் இருக்கிற விதை பகுதி நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு 3 இல்லை 4 போட்டுக்கலாம். துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தகுந்த அளவு உப்பு, தாளிப்பதற்கு தேவையான உளுத்தம் பருப்பு, கடுகு, அதோட பெருங்காயத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இப்போ சட்னி பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய். இது வந்து நான் பேடிக்கி சில்லிஸ் அதிக காரம் இல்லாதது வச்சுருக்கேன். அதனால் ஒரு 4-5 போட்டுக்கிறேன். பொதுவாக இப்போ வர்ற மிளகாலாம் ரொம்ப காரமாக இருக்குங்க. அந்த காரமாக இருக்கிற மிளகா பார்த்திங்கன்னா நம்ம 1 போட்டாலே காரம் வந்துடும். இப்போ இதோடு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும்.
இதை கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு தட்டை மாற்றிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது பாருங்கள், ஒரு நல்ல மணம் வருது, கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் எடுத்து தட்டில் கொட்டிடலாம். நம்ம எடுத்த பிறகும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வறுபடும் அந்த சூட்லேயே. ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராக வறுக்கக்கூடாது, நல்லா இருக்காதுங்க. இப்போ இதை இந்த தட்டில் கொட்டிடுறேன் ஆறுறதுக்காக. இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த பரங்கிக்காயை வதக்கிக்கலாம். பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் பச்சடியெல்லாம் சாப்பிட்றப்ப பச்சையாகவும் சாப்பிட்லாம், லேசாக வேக வச்சும் சாப்பிட்லாம். அதனால் இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் பாதி வதக்குனா போதுமானது, ரொம்ப நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், லேசாக அங்கங்கே நிறம் மாறி இருக்கையில் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சூட்லேயே வச்சுருந்தோன்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதோட உப்பு சேர்த்து ஒரு தடவை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து அரைக்கலாம். இதோட உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். வெடிக்கிற சத்தம் வந்த பிறகு நம்ம உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயம் எப்பவும் எண்ணெயிலே தான் சேர்க்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசனை கிடைக்கும். கொஞ்சம் இது கோல்டன் ப்ரௌன் மாறிய பிறகு ஊற்றிடலாம். மிக சுவையான கொள்ளு ஊத்தப்பம் பரங்கிக்காய் சட்னி தயாராகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து நீங்கள் மற்ற இட்லி தோசை வெரைட்டிஸ் கூட சாப்பிட்லாம், சாதத்தோடு போட்டு கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் கொடுத்து செய்கிறப்போ அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்கல. சம்டைம்ஸ் வீட்டில் தேங்காய் இருக்கும், தேங்காய் இல்லாமல் சட்னி பண்ணணும்னு நினைப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு தோசையோ இட்லியோ சாப்பிட்டாங்கனாக்க ஒரே ஒரு சட்னி மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் எப்படியெல்லாம் நம்ம வெஜிடபிள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் தெரிஞ்சுக்கணுங்க. அது மாதிரி சட்னிலேயே நம்ம வந்து விதவிதமான வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம். கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, டொமேட்டோ சட்னி, எத்தனை சட்னி வெரைட்டிஸ் இருக்குது. ஆனியன் சட்னிலேயே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது மாதிரி தான் இந்த மாதிரி பரங்கிக்காய் சட்னியும் எல்லா விதமான வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம சட்னி மாதிரி பண்ணலாம், துவையல் மாதிரியும் பண்ணலாங்க. அந்த காம்பினேஷன் கொடுத்து பண்ணுறப்போ எல்லாருக்குமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக செய்யும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.